கடலூர் மாவட்டம் சிதம்பரநாதன் பேட்டையை சார்ந்த முத்துச்செல்வன் கல்பனா தம்பதிகள் திருமணமாகி 6 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டிருக்காங்க. 3வது மாதம் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே வாரமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு அதே போல அன்னதானத்திற்கு ஒரு சிப்பம் அரிசியும் துலாபாரத்தில் எடைக்கெட காணிக்கையும் வழங்கிட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. அம்மாவை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? கரு தங்கனவனே அம்மாவுக்கு வீட்டுல இருந்து நன்றி சொன்னீங்களா? கண்டிப்பா சொன்னோம். ஏறாது ஹாஸ்பிட்டல் கிடையாது, எல்லாம் தங்கும் ஊனமாயிடும் அப்படி சொன்னாங்க டாக்டர். அப்புறம் வீட்டுக்கு பார்த்தா இதே மாதிரி வாய்ப்போட தங்கச்சி சொன்னாங்க, இதே மாதிரி கோயில் இங்க போகணும். அதே மாதிரி அமாவாசை நாங்க ஸ்டார்டிங்கே அமாவாசை கிளம்பி வந்தோம். 3 அமாவாசை கண்டிப்பா வந்தோம். 3 அமாவாசை தங்கிட்டாங்க. சந்தோஷம். அதே போல உங்களை போல மழலை செல்வத்திற்காக அம்மாவை தேடி வர அத்தனை தம்பதிகளுக்கும் நம்ம சேலத்து மகமாய் இல்லங்காம மழலை செல்வத்தை அள்ளி கொடுக்க நீங்க வேண்டிக்கங்க. நீங்க வரம் வாங்கிருக்கீங்க, நீங்களும் அம்மாட்டு வேணா எல்லாருக்கும் அம்மா வரம் கொடுப்பாங்க. எல்லாரும் நம்பி வாங்க, கண்டிப்பா அம்மாவுக்கு புரிவாங்க. சந்தோஷம். நீங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கின கிஃப்ட போலவே எல்லாருக்கும் அம்மா இல்லங்காம வரத்தை அள்ளி கொடுக்கணும். யாராலையும் கொடுக்க முடியாத வரம். நீங்க சொல்லுங்க, அம்மா பத்தி என்ன சொல்ல